வணக்கம் நண்பர்களே, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருந்த 5வது கேள்வி இது. இரு நேர்கோடுகள் ஒரு வட்டத்தில் முறையே A மற்றும் B என்ற புள்ளிகளில் தொடுகின்றன. வட்டத்தின் பரப்பளவு 25 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் AB ஈக்குவல் டு வாட். அதாவது இதில் தமிழில் அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இங்கே நேர்கோடுகள்னு கொடுத்துருக்கூடாது, இணைக்கோடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இங்கிலீஷில் சொல்லும்போது அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதனால தான் இங்கிலீஷ் லைனையும் சேர்த்து இங்கே வச்சுருக்கேன். Two parallel lines touch the circle at the points A and B respectively. If the area of the circle is 25 cm square, then AB is equal to. ஸோ இங்கே சொல்லும்போது அழகாக அவங்க இங்கிலீஷில் parallel lines சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்படி சொன்னால் தான் நம்மளால் அந்த ஏபியுடைய லென்த்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வெறுமனே நேர்கோடுனா எப்படி வேணாலும் வரையலாம். இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளுக்கு 2 இணைக்கோடுகள் வரைகிறேன். இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்கிளை டச் பண்ணுது. அவங்க டச் பண்ணுற அந்த பாயிண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏ, இது பி. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷின் இந்த ஏபிக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஏபியுடைய லென்த் என்னங்கிறது தான் கொஷின். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர். இந்த பைஆர் ஸ்கொயர் தான் அவங்க எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25 பை. அப்போ என்னவாயிடும், பை கேன்சல் ஆகிடும். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 நிற்கும். ஆர் ஸ்கொயர் 25 அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 5. ஏன்னா 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5. ஆரம் 5 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க ஆரம் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, ஏவுக்கும் பி இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த 2 கோடுகளும் இணை அப்படிங்கிறதால இது டச் பண்ணுற 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக எது வழியாக தான் போகும்னா சென்டர் வழியாக தான் போகும். அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆரம், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆரம். நம்ம ஆரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5. அப்போ இது ஒரு 5, இது ஒரு 5. ஸோ ஏவுக்கும் பிக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா 5 + 5 10 சென்டிமீட்டராக இருக்கும். ஒன்று இப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஏவுக்கும் பிக்கு இடையில் இருக்கிறது வந்து ஒரு விட்டம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதனுடைய மையப்புள்ளி வழியாக போகிறதால அது ஒரு விட்டம். ஆரம் 5 சென்டிமீட்டர்னா விட்டம் அப்படிங்கிறது ஆரத்தோட டபுள் மடங்கு. கரெக்டாக? அப்போ ஆரத்தோட டபுள் மடங்கு அப்படின்னும் போது 2 × 5. ஸோ 5 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான விடை. அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ ஏபியின் நீளம் 10 சென்டிமீட்டர். புரியுதுங்களாமா? இது வடிவியல் டாபிக்னு நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.